சாரியோட பேக் சைடில் வந்து மொத்த சாரியுமே ரிவர்ஸில் போட போகிறோம். ஓகேங்களா? ஈவன் ஷோல்டர் எல்லாமே ரிவர்ஸில் போட்டிருக்கோம். பார்க்குறீங்களா? தெரியுதா? ரிவர்ஸில் இருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக சாரியை ரிவர்ஸில் ப்ளேஸ் பண்ணும்போது சென்டர் ப்ளீட் தான் ப்ளேஸ் பண்ணணும். சென்டர் ப்ளீட்டை ரிவர்ஸில் ப்ளேஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு டேபிளில். ஓகேங்களா? சப்போஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது ஒரு சில டைம் இப்படி ப்ளேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் இருக்காது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு சப்போஸ் லைன்ஸ் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, இது இருக்குல்ல, இது இந்த சைடு தள்ளினீங்கன்னா இப்போ பார்த்தீங்களா லைன்ஸ் இருக்கா? ஸோ இதை ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ரிவர்ஸில் வந்து இப்படியும் விழலாம் இப்படியும் விழலாம், போத் ரிவர்ஸ் தான். ஆனால் நம்மளுக்கு தேவை இந்த லைன்ஸ் இங்கே இருக்கணும் உள்ளது. ஸோ லைன்ஸ் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவங்களுக்கு வீடியோஸ் வேணும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு சாரியோட பாக்ஸ் ஃபோல்டிங் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 கஜம் இருக்கலாம், 1 கஜம் 2 இன்ச் இருக்கலாம், 1 கஜம் 3 இன்ச் இருக்கலாம். அதாவது இதுதான் 1 கஜம். அந்த 4 பாக்ஸில் ஸ்கொயரில் 4 ஷேப்புமே 4 சைஸுமே ஒரு ஸ்கொயர்னா 4 சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கணும்ல. அந்த 4 சைட்ஸுமே 1 கஜமாக இருக்கலாம். இல்லை 1 கஜம் 2 இன்ச்னா 4 சைடுமே 1 கஜம் 2 இன்ச் 1 கஜம் 2 இன்ச்னு இருக்கும். இல்லை 1 கஜம் 3 இன்ச் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு பாக்ஸ் எந்த லெவலுக்கு மெஷர்மெண்ட் வேணுமோ நீங்கள் அந்த லெவலுக்கு பண்ணிக்கலாம். பட் நான் வந்து 1 கஜம் தான் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லுங்கள், நான் அது பண்ணி காட்டுறேன். 1 கஜம் உங்களுக்கு 2 இன்ச் இல்லை, இது வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் தான். இது நம்மளுக்கு அப்படி கிடையாது. ஒரு பாக்ஸ் ஃபோல்ட் சைஸ் வந்துட்டு ஸ்கொயரில் 4 சைஸுமே ஈக்குவலாக இருக்கும். ஜஸ்ட் மடித்து வைக்கிறது தான், அவ்வளோதான். அது வந்து நான் 1 கஜமில் பண்ணுவேன். ஒரு சில பேர் 1 கஜம் 2 இன்ச் பாக்ஸ் ஷேப் சைஸ் மாறும், அவ்வளோதான். இப்போ நான் 1 கஜம் பண்ணி காட்டுறேன், ஏன்னா அது சின்னதாக காம்பேக்டாக அழகாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ இதை வந்து நான் இப்படி எடுத்துட்டு நம்ம பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணும்போது இது சென்டராக வரணும். கரெக்டாக? அப்போ தான் அந்த பாக்ஸ் ஃபோல்டிங்கில் வந்துட்டு இது இந்த சைடு சென்டராக அழகாக தெரியும். ஸோ இது டேப் இருக்குங்களா? ஓகே. ஸோ இது வந்து சென்டராக வரணும். 1 கஜம்க்கு வந்து 11.5 இன்ச் கரெக்டாக. ஸோ நம்ம 12 எடுத்துக்கலாம். பாக்ஸ் ஃபோல்டிங்கில் மட்டும் 12 எடுத்துக்கலாம். ஸோ 12 எங்கே வருதுன்னா இங்கே வருது. இதனோட பிட்வீனில் 6 இருக்கணும். இப்போ நம்ம இதுதான் 12, இங்கேருந்து இங்கே வரைக்கும் 12 வருதுன்னா இதனோட ஆஃப் என்னது 6. ஸோ அந்த 6 மிடில் வரணும். இதனோட மிடில் 6 வரணும். அந்த ப்ளீட்ஸோட மிடில் சென்டர் ப்ளீட்ஸோட மிடில் 6 வரணும். ஓகேங்களா? அப்போ சென்டர் ப்ளீட்ஸோட மிடில் நம்ம 6 வச்சுருவோம். வச்சுட்டு 12 எங்கே வருதுன்னு பாருங்கள், 1 எங்கே வருதுன்னு பாருங்கள். ஸோ 12 இங்கே வருது அண்ட் 1 இங்கே வருது. ஓகேங்களா? ஸோ 1 இங்கே வச்சுக்கிறோம், 12 இங்கே வச்சுக்கிறோம். ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்து நான் ப்ளேஸ் பண்ணும்போது ஒரு எண்டை டேபிள் எண்டுக்கும் இன்னொன்று எண்டை வந்து கிளிப் பண்ண போகிறேன். ஒரு 2 டேபிள் எண்டில் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் டேபிள் எண்ட்லேயும் ஒரு கிளிப் பண்ணிக்கோங்க, மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா. ஓகேவா? சேம் இப்போ இங்கே பண்ணிட்டோம், இதே சைஸில் இங்கேயோ பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில டைம் வந்து கரெக்டாக வரும், ஒரு சில டைம் மாறும் கொஞ்சம் கொஞ்சம். ஸோ நம்ம திருப்ப பண்ணிக்கிறது நல்லது. திருப்ப இதே மாதிரி நான் இப்படி எடுக்கிறேன். என்ன பண்ண சொல்லுங்கள்? சென்டராக 6 இருக்கணும். கரெக்டாக? ஸோ இதனோட சென்டரில் வந்து நான் 6 வைக்கிறேன். ஓகேங்களா? 1 எண்டில் வந்து 1 வச்சுக்கிறேன், இன்னொன்று எண்டில் வந்து 12 வச்சுக்கிறேன். கரெக்டாக இருக்குது. ஸோ நான் இதை எடுத்துகிட்டு வந்து ப்ளேஸ் பண்ணும்போது இந்த எண்ட் இங்கே இருக்குது, இந்த எண்ட் இங்கே இருக்குது. ஸ்லைட்டாக நான் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். கிளிக் பண்ணுங்க. இருக்கா? அவ்வளோதான். இது வரைக்கும் புரியுதா? ஸோ 1 கஜம்க்கு வந்து இப்போ நம்ம எடுத்து பண்ணியிருக்கோம். எதுக்காக பண்ணியிருக்கோம்னா 4 சைட்ஸுமே இப்போ வந்து நம்மளுக்கு 1 கஜம் வேணும். கரெக்டாக? அதனால் இப்போ நெக்ஸ்ட்டு அந்த இன்னர் கார்னர் இன்னர் ஃபேப்ரிக் இருக்குல்ல, உள் சுத்தோட ஃபேப்ரிக் எடுத்து நான் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, ஒரு ஃபோல்ட், இன்னொரு ஃபோல்டு வந்து அதுக்குள்ளே பண்ணிக்கிறேன். அதாவது அதனோட எக்ஸஸை வந்து இப்படி ஜிக்ஸாக்காக இப்படி வைக்கிறேன். பாருங்க, இப்படி வைக்கிறேன், இப்படி வைக்கிறேன். ஜஸ்ட் அதுக்குள்ளே நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன், அவ்வளோதான். ஏன் இதை விட தாண்டி வரல அப்படின்னா
இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது இதனோட எக்ஸஸ் வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இது எல்லாமே நான் அதுக்குள்ளேயே செக்யூர் பண்ணிடுறேன். ஓகேங்களா, புரியுதா? இது எதுக்கு பண்ணுறோம்? இது அந்த வெறும் அந்த ஃபேப்ரிக்கை உள்ளே மடிச்சு வைக்கிறோம். சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங்கிறது ஒன்றுமே இல்லை, சாரீ மடித்து வைக்கிறது தான். ஆனால் நம்ம அதே டைமில் இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்ட போகிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ நான் சாரீ மடிக்கிறதுனால என்ன பண்ணுறேன், உள்ளே இப்படி ஜிக்ஸாக் மாதிரி சாண்ட்விச் மாதிரி இப்படி 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 வரும்ல, ஸோ நான் இப்படி 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 மடிச்சு வச்சுக்கேன். அவ்வளோதான், புரியுதா? எஸ். இப்போ நெக்ஸ்ட்டு எனக்கு பேலன்ஸ் இருக்கிறது இந்த சைட் ஃபேப்ரிக் மட்டும். இப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் இப்படி ஜஸ்ட் இப்படி ஃபுல்லாக இப்படி போட்டுருவேன். போட்டு ஆனாலும் என் ஷோல்டரில் வந்து இது இருக்குது. நான் வந்து சாரியோட ரிவர்ஸ் சைடில் செஸ்ட் ப்ளீட்ஸு பெல்லி ப்ளீட்ஸ்லாம் நம்ம வச்சுருக்கோம்ல, ஸோ நான் அதை வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் ப்ராப்பராக. சப்போஸ் ஓவர் ஸ்ப்ரெட்டாக இருந்ததுன்னா ஸோ அதனால் நான் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா, அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நான் இப்படி விட்டுறேன். ஓகேங்களா, இப்போ இது மட்டும் தான் 1 கஜம்க்கு நான் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கேன் கரெக்டாக. ஸோ அந்த ஷோல்டர் பின் இருக்குல்ல, ஷோல்டர் பின்னை கரெக்டாக இங்கே வைங்க, லாக் பண்ணி இப்படி வச்சுருங்க. ஸோ தட் எவ்வளோ தூரம் வருது, 1 கஜம் இங்கே வரைக்கும் வருது. ஸோ இந்த எக்ஸஸை வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இப்படி பிடிச்சிட்டு இது அப்படியே வெளியில் இருக்கணும். அவ்வளோ, புரியுதா? இப்போ நான் ஷோல்டர் பின் இங்கே வைக்கிறேன், இந்த எண்டில் வைக்கிறேன். அதாவது நம்ம 12 இன்ச் எடுத்தோம்ல, 12 இன்ச்சோட ஃபஸ்ட்டு எண்டில் வந்துட்டு அதான் என்னோட சைடில் வந்துட்டு அந்த ஷோல்டர் பின்னை நான் வைக்கிறேன். வச்சுட்டு நான் இதை மற்ற எக்ஸசைஸ் எல்லாம் இப்படி தள்ளிட்டு இன்னொரு எண்டு இங்கே வருது, அந்த 1 to 12 வச்சுருந்தோம்ல, இன்னொன்று எண்டோட லைன் இங்கே வருது. ஸோ இதை மட்டும் எடுத்துகிட்டு நான் அப்படியே வெளில வச்சுக்கிறேன். ஓகேங்களா, எதுக்கு வெளில வச்சுக்கிறோன்னா நம்ம பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணும்போது அந்த ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒன்று இருக்கும்ல, ஸோ அதனோட எக்ஸசைஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கஜம் வந்து ஃபுல்லாகவே வெளியில் இருக்குது. புரியுதா? இப்போ புரியுதா? ஃபஸ்ட் கஜம் செஸ்ட் ப்ளீட்ஸ் பண்ணோம்ல, அது ஃபுல்லாகவே வெளியில் இருக்குது. இப்போ வெளியில் இருக்கும்போது என்னென்னா இதுதானே விசிபிள் ப்ளீட். நம்ம எடுத்து இப்படி பார்க்குறோம், இது விசிபிள் ப்ளீட்டாக இருக்குது, இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ளீட்டாக இருக்குது. ஸோ விசிபிள் ப்ளீட் சைடில் வந்து கம்மி ஃபேப்ரிக் இருக்கிற மாதிரி சைடில் எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் சைட் ஃபேப்ரிக் வந்து லாங்காக இருக்குது. 2 சைடுமே ஃபேப்ரிக் இருக்கா, எக்ஸஸ் ஃபேப்ரிக் இருக்கா, இந்த சைடு கம்மியாக வச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து விசிபிள் ப்ளீட் சைடில் இருக்கிற மாதிரி. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் சைடில் இருக்க ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் அதிகமாக லென்த்தியாக இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து 1 கஜம் வெளியில் எடுத்துட்டோம். இப்போ இதனோட எக்ஸஸ் வந்து இங்கே இருக்குது. இப்போ இந்த ப்ளீட் ஏன் நம்ம இங்கே வைக்கிறோம் சொல்லுங்கள்? அந்த ஃபோல்டிங் விசிபிள் ப்ளீட் வந்து இங்கே வைக்கிறோம். ஓகே, என்ன ப்ளீட் வைக்கிறோம் இங்கே? விசிபிள் ப்ளீட் வைக்கிறோம். ஸோ விசிபிள் ப்ளீட் சைடில் இருக்கிற ஃபேப்ரிக் கம்மியாக இருக்கணுமா அதிகமாக இருக்கணுமா? அட்ஜஸ்ட்மெண்ட் சைட் ஃபேப்ரிக் லென்த்தியாக இருக்கும். ஓகே, இப்போ இங்கே நான் மெஷர் பண்ணுறோம் 1 கஜம் இருக்கான்னு இருக்குது. ஓகேங்களா, 1 கஜம் இருக்குது. சப்போஸ் 1 கஜம்க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா இதை மூவ் பண்ணி வைக்கணும். 1 கஜம்க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா கரெக்டாக அதை மூவ் பண்ணி அந்த விசிபிள் ப்ளீட்டோட ஸ்ட்ரைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். இப்போது இந்த எக்ஸஸ் இருக்குல்ல, நம்ம இப்படி லாக் பண்ணிட்டோன்னா இது மூவ் ஆகாது. இப்போ லாக் பண்ணிக்கிறேன் நான் இப்படி லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இது மூவ் ஆகாது. இந்த எக்ஸஸை வந்து ஜஸ்ட் அப்படியே ஃபோல்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். கசங்குமான்னு கேட்டால் கசங்காது. சப்போஸ் இல்லை கொஞ்சம் லெந்தியாக இருக்குன்னா டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கசங்கெல்லாம் கசங்காது. நம்மளுக்கு தேவையான ப்ளீட் வந்து உள்ளே வந்து செக்யூர்டாக தான் இருக்குது. ஸோ இந்த எக்ஸஸ் இருக்குல்ல, விசிபிள் ப்ளீட் சைடில் இருக்க எக்ஸஸை வந்து நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ளீட்லேருந்து லெந்தியாக இருக்கா, இங்கேருந்து திருப்பி நான் 1 கஜம் எடுக்கிறேன், இந்த சைட்லேருந்து எடுக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ளீட்லேருந்து 1 கஜம் எடுக்கிறேன், இவ்வளோ தூரம் வருது, எனக்கு இவ்வளோ தூரம் எக்ஸஸ் ஃபேப்ரிக் இருக்குது. ஸோ இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இது 1 கஜம் வருதா, வருது. 1 கஜம் வருதா, இது மட்டும் இந்த பாக்ஸ் மட்டும் 1 கஜம் வருதா, வருது. ஸோ இதை ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப ரீஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம அதனோட எக்ஸஸை வெளியில் வச்சுருக்கோம்ல ஃபஸ்ட்டு கஜம், அது எதுக்குன்னா நம்ம